ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. விருச்சிக ராசி நேர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 8ஆம் இடம் செவ்வாய் பகவானோட ஆட்சி வீடு. செவ்வாய் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பார்வையில் குருமங்கள யோகத்தில் இருக்கிறாரு. 2ஆம் இடம் வலுப்புறது மிகச்சிறப்பாக இருக்குது. தன குடும்ப வாக்குஸ்தானம் நல்லா இருக்குது, நல்லபடியாக பார்க்கப்படுகிறதுங்க. 2026 புத்தாண்டு தொடக்கிறது நல்ல விதமாக இருக்குது. ராசிக்கு 11ஆம் இடத்துல தான் புத்தாண்டு தொடக்கிறது. கன்னியா லக்கணம் ரிஷபராசி, கன்னியா லக்கணம் ரிஷபராசி. அருமையான அமைப்பு. 11-7 நல்ல லாபம் இருக்கும், இன்டகிரேஷன் இருக்கும், இணக்கம் இருக்கும். இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு வழிபாடு சொல்கிறேன், அதுபோக செய்கிற சில பரிகாரங்களை சொல்கிறேன். அதுபோக சாப்பாடில் சில பொருட்களை சேர்க்கணும். 2026 நல்லா இருக்கணும்னா நீங்கள் இந்த விஷயத்தை மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா போதும். சரியா நேர்களே? சாப்பாட்டில் மட்டும் சொல்கிற கிழமை அன்றைக்கி சில பொருட்களை சேர்த்து சாப்பிடுங்க. உடலுக்கும் நல்லது, மனதுக்கும் நல்லது, வாழ்க்கைக்கும் நல்லது. உத்தியோகம், தொழில், வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். மற்றபடி பலன்களையும் சொல்கிறேன், இப்போ உள்ள கோச்சார நிலைகளையும் சொல்கிறேன், நட்சத்திர ரீதியாகவும் சொல்கிறேன், லக்கண ரீதியாகவும் சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கள். அதாவது அங்கிட்டு அலைஞ்சு தெரிய வேண்டாம். அந்த கோயிலுக்கு போகணும், இந்த கோயிலுக்கு போகணும், அவரை பார்க்கணும், இவரை பார்க்கணும், பரிகாரம் பண்ணணும், இதெல்லாம் சுத்த வேண்டாம். 3 பொருளை மட்டும் சாப்பிடுங்க, மிகச்சிறப்பாக இருப்பீங்க. சரியா? அந்தந்த கிரகத்துக்கும் சில பொருட்கள் இருக்குது. சரியா? தானியங்கள் இருக்குது. ஒவ்வொரு கிரகத்துக்குமே தானியங்கள் இருக்குது, மலர்கள் இருக்குது, பழங்கள் இருக்குது, ஸ்டோன்ஸ் இருக்குது, நவரத்னங்கள் இருக்குது. ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு காரகத்துவம் இருக்குது, ஆதிபத்திய விசேஷங்கள் இருக்குது, தனிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்குது. நம்ம உணவில் அதை சேர்த்துக்கணும். அந்த உணவில் அந்த கிரகத்துடைய பொருட்களை சேர்த்துக்கிட்டோம்னா அந்த ஆதிக்கம் நமக்கு நல்லபடியாக இருக்கும். அந்த கிரகம் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் செய்யாது. சரியா? கோச்சாரம் அப்படிங்கிறது என்னென்னா மனமும் உடலும் தான். நீங்கள் தனிப்பட்ட முறையில் பிறந்திருப்பீங்க, அது ஜாதக அமைப்பு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நட்சத்திரம், விசாகம், அனுசம், கேட்டை தசாபுத்தி நடக்கும். சரியா? புதன் திசை, சுக்கிர திசை, கேது திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை அப்படின்னு போகும். மத்தியம வயதில் இருக்கிறவங்களுக்கு சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை அப்படி நடக்கும். வயதானவர்களுக்கு ராக திசை அப்படி போகும். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு பொருட்கள் இருக்குது. அந்த பொருட்களை சாப்பாடில் சேர்த்துட்டிங்கன்னா அந்த தசை நல்லாயிருக்கும். சரியா நேர்களே? அதெல்லாம் மனசில் வச்சு தான் ஒரு கணக்கு போட்டு உங்களுக்கு அந்த வீடியோவை சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. அனைவரும் லைக் பண்ணுங்கள். இந்த காலகட்டம் உங்களுக்கு அடுத்து குருவின் அருள் சிறப்பாக இருக்குது. குரு இப்போ ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்தாலும் வக்கரம் அடைஞ்சிருக்கிறார். வக்கரம் அடைஞ்சிக்கிறது கிட்டத்தட்ட 7ஆம் இடத்தை நோக்கி போகிறது தான். 8ஆம் இடத்துலேருந்து பின் நோக்கி போகிறாருன்னு அர்த்தம். சரியா? பரவாயில்ல, நல்ல அமைப்பு தான். ஸோ குரு இப்போதைக்கு நல்ல அமைப்பில் தான் இருக்கிறாரு. குரு யார் சார் அப்படின்னா தேவகுரு பிரகஸ்பதி. குரு தசை உங்களுக்கு கொஞ்சம் வயசுலேயே போயிடும். விசாக நட்சத்திரத்துக்கெல்லாம் கொஞ்சம் வயசுலேயே போயிடும். அனுச நட்சத்திரத்துக்கெல்லாம் வரப்போகிறது கிடையாது. கேட்டை நட்சத்திரத்துக்கு வயசான காலத்தில் வரும். சரியா? ரொம்ப வயசான காலத்தில் வரும். அதை அந்த காலகட்டத்தில் உங்களால் அனுபவிக்க முடியாது. 80-90 வயசுக்கு மேலே வரும். 90 வயசுக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு என்ன நடந்தானே? சரியா? செயல்பாடு குறைஞ்சி போயிடும். 80 வயசு வரைக்கும் தான் ஒரு மனுஷனால் இயல்பாக இருக்க முடியும். அதுக்கு மேலே நடமாட்டம் குறைஞ்சிரும். இது இயற்கை. வயோதிகம் வந்துடும். ரைட்டு? அதனால் குரு தசை உங்களுக்கு பெருசாக பாதிக்கப்படுறது கிடையாது. ஆனால் மற்ற தசையில் புத்தி நடக்கும் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். புதன் திசையில் குரு புத்தி, கேது திசையில் குரு புத்தி, சுக்கிர திசையில் குரு புத்தி பெரிய பிரச்சனை பண்ணும். சுக்கிர திசையில் குரு புத்திங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணும். நீங்கள் நல்ல லக்கணத்தில் பிறக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், சுக்கிர திசையில் குரு புத்தி விதாண்டவாதமாக இருக்கும். சரியா? விருச்சிக லக்கணம், மேச லக்கணம், விருச்சிக லக்கணம், ரிஷப லக்கணம், துலா லக்கணம், கன்னியா லக்கணம், மிதுன லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் குரு புத்தி நல்லா இருக்காது. சரி? அவர் கோஆர்டினேட் பண்ண மாட்டார். சுக்கிரன் கூட முரண்பாடு பண்ணுவார். அவங்களுக்குலாம் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்கும். குறிப்பாக கணவன் விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். ஏன்னா சுக்கிரன் குரு ஆணை குறிக்கும், சுக்கிரன் பெண்ணை குறிக்கும். ஸோ 2 பேரும் தசா புத்தி நடக்கும்போது ஆண் பெண் உறவில் பிரச்சனை இருக்கும். அது எந்த பெண்ணாலும் இருக்கலாம். உங்கள் மனைவியாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், வேலை பார்க்குற இடத்துல பக்கத்தில் சப்பார்டினேட்டாக இருக்கலாம், மேல் அதிகாரியாக இருக்கலாம், கீழே இருக்கிறவங்களா இருக்கலாம். யாரோ ஆணுனா பெண்ணு, பெண்ணுனா ஆணு, ஏதோ ஒரு ரூபத்தில் பெண் விஷயத்தில் ஒரு பிரச்சனை வரும். சரியா? இல்லைனா பெண்களுக்கு முடியாமல் போகும். அதனால் நீங்கள் சஃபர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சுக்கிர திசை குரு புத்திங்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் தெளிவாக சொல்ல முடியும். இருந்த போதிலும் குரு புத்தி மற்ற திசையில் நடக்கும்போது சில பிரச்சனைகள் பண்ணும். அதுக்கு நீங்கள் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இந்த 2026 ஜூன் மாதம் வரைக்கும், ஏன்னா ஜூன் மாதத்துக்கு மேலே குரு பயிற்சி ஆயிடுவார். குரு பயிற்சி ஆகி உங்கள் ராசியை பார்ப்பார். 2/6/2026 குரு பயிற்சி ஆவார். உங்கள் ராசியை பார்ப்பார். 31/10/2026 அதிசாரம் எடுத்து சிம்மத்துக்கு வருவார். 2ஆம் இடத்தை பார்ப்பார். ஸோ அவர் அதிசாரம் எடுத்து நல்ல இடத்துக்கு தான் வருவார். ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு தான் வருவார். 9ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துக்கு வருவார். அது ஒரு நிலைப்பாடு இருக்குது. இருந்தாலும் 2/6/2026 பின்னாடி ராசியை பார்ப்பார். கடகத்திலேருந்து உச்சமாக ராசியை பார்க்கறதுனால பிரச்சனை இல்லை. அதனால் 2/6/2026 வரைக்கும் சித்தரல் வழிபாடு பண்ணுங்கள். சித்தரல் வழிபாடு விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒரு பெரிய சிறப்பை தரும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே சித்தர் இருக்கிறாங்க. அந்த சித்தரை சொல்கிறேன். அந்த சித்தரை நீங்கள் போட்டுருங்க, வழிபாடு பண்ணுங்கள். டெக்ஸ்ட்லேயும் நீங்கள் அந்த சித்தருடைய நாமத்தை சொல்லுங்கள்.
3 நட்சத்திரத்துக்கும் உள்ள சித்தரை இப்போ நான் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. விசாக நட்சத்திரம் குதம்பை சித்தர், சரியா? இவருடைய ஜீவ சமாதி வந்து மாயவரத்தில் இருக்குது. அதனால் விசாக நட்சத்திரத்தை பிறந்தவங்க மாயவரத்தில் போய், மாயவரங்கிறது மயிலாடுதுறைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம், அங்கே வந்து அவர் சமாதியில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். அனுசம் வந்து வான்மீகர் அல்லது வால்மீகி, இவர் ஜீவசமாதி 8 கோடியில் இருக்குது, சரியா? வால்மீகி அல்லது வான்மீகர். இவருடைய இமேஜ் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுவேன். ஒவ்வொரு சித்தருடைய இமேஜ் நீங்கள் கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுவேன். சித்தர் பேர் வேணும்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கமெண்ட்ஸில் டெக்ஸ்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் வந்து இமேஜ் அனுப்பலாம், ஃப்ரீயாக தான் அனுப்பிவிடுவேன், சரியா? விருப்பம் இருக்கிறவங்க 8807457629 நம்பருக்கு அனுப்பலாம். கேட்டை நட்சத்திரத்துக்கு வந்து யாருன்னா கேட்டைக்கு சித்தர் வந்து வியாசர், சரியா? வியாசர் இவர் வந்து மகாபாரத்தை எழுதினவர். ஸோ கேட்டை நட்சத்திரத்துக்கு வியாசர் படத்தை வச்சு வழிபாடு பண்ணலாம். ஸோ 3 நட்சத்திரத்துக்குமே சித்தர் சொல்லிட்டேன். விசாகத்துக்கு வந்து குதம்பை சித்தர், அனுசத்துக்கு வந்து வால்மீகி என்கிற வான்மீகர், கேட்டைக்கு வந்து வியாசர். இவங்க படத்தை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். இது வந்து குரு வழிபாடு. சித்தர்னாலே குரு தான், சரியா? அவங்க வந்து குருவுக்கு அப்பாற்பட்டு உள்ள நிலையில் இருக்கிறவங்க. குருங்கிறது வந்து ஒரு மத குரு, நமக்கு சொல்லிக் கொடுக்குற எல்லாருமே குரு தான். ஆனால் சித்தருங்கிறது வந்து இன்னும் வாழ்கிறாங்க. சித்தர்கள் 18 சித்தருமே இன்னும் ஒரு அருவத்தில் இருக்கிறாங்க, இந்த பூமியில் சுற்றி வந்துட்டு தான் இருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் இருப்பாங்க, கூடு விட்டு பாய்வாங்க, சரியா? திருமூலர்லாம் வந்து கூடு பாய்ஞ்சவர் தான், அருணகிரிநாதரும் கூடு பாய்ஞ்சவர் தான். ஸோ இவங்கெல்லாம் வந்து இன்னும் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. அவங்க பின்னாடி கூட இருக்கலாம், நமக்கு பின்னாடி இருக்கலாம், நம்ம குடும்பத்தோடு வந்து இருக்கலாம், நம்ம செய்கிற காரியத்தை பார்க்கலாம். ஸோ சித்தர்களுடைய சங்கல்பம் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் சித்தர் வழிபாடு நீங்கள் அதிகப்படுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சித்தர் வழிபாடு அதிகப்படுத்திட்டிங்கன்னா குரு அருள் கிடைக்கும். குரு வந்து உங்கள் ராசிக்கு 2, 5 கூடியவன், தன குடும்ப வாக்கு சனாபதி, புத்திர சனாபதி. அதாவது உங்களுக்கு விருச்சிக ராசியில் வந்து எனக்கு புத்திர பாக்கியம் இல்லை சார், புத்திர பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சித்தர் வழிபாடு பண்ணலாம். பிள்ளைகளால் பிரச்சனை இருக்குது, என் பிள்ளைகளுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும், என் பிள்ளைக்கு பேர குழந்தை பிறக்கணும், அது பிள்ளைக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா நீங்கள் தாத்தா பாட்டி ஆயிடுவீங்க. என் குழந்தைக்கு புத்திர பாக்கியம் இல்லை, என் குழந்தைக்கு வேலை கிடைக்கல, என் குழந்தைக்கு நல்ல வரன் அமையலை, என் குழந்தைக்கு உடம்புக்கு முடியல. ஸோ பிள்ளை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், புத்திர சம்மந்தப்பட்ட விஷயங்கள், புத்திர பேர் இல்லைன்னா புத்திரத்தோடைய நலன், ஸோ இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்க உங்கள் ராசி உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர் வழிபாடு பண்ணுங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுவும் குடும்பத்தில் பணப்புழக்கம், கையில் காசு பணம், மகிழ்ச்சி, சந்தோஷம், பழக்க வழக்கம் இதெல்லாம் நல்லபடியாக இருக்கணும்னா சித்தர் வழிபாடு பண்ணலாம். அதுபோல் குரு தனகாரகன், புத்திரகாரகன், பொருளாதாரம், சரியா? கையில் காசு இருக்கிற வரைக்கும் தான் ஒரு மனுஷனுக்கு மதிப்பு. கடைசி காலம் வரைக்கும் கையில் காசு இருக்கணும். சில்லறை வந்து கல்லறை போகிற வரைக்கும் தேவைப்படும். அதனால் சில்லறையை சேர்த்து வைக்கணும் அப்படின்னா சித்தர் வழிபாடு பண்ணுங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ 2026 வந்து இது மிக நல்லா இருக்கும். குறிப்பாக சித்தர் வழிபாடு வந்து மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அளப்பரிய பலன்களை கொடுப்பாரு, சரியா? இந்த சித்தர் வழிபாடு 2026 இந்த 3 சித்திரையும் அந்த நட்சத்திரக்காரரை கும்பிட்டிங்கன்னா மேச லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. மேச லக்கணத்துக்கு வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். நான் இந்த தகவலை சொல்லிட்டு கடைசியில் வந்து என்ன பொருள் சாப்பிடணும்னு சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. ஏன்னா நான் ஆரம்பித்தது வந்து நீங்கள் இந்த 2026 சில பொருட்களை உணவில் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அது என்ன பொருட்கள் பின்னாடி சொல்கிறேன். அது வரைக்கும் இது முக்கியமான தகவலை சொல்கிறேன். இந்த தகவல் வந்து முக்கியமான தகவல், சரியா? லக்கண ரீதியாக சொல்கிறேன். இப்போ நான் பொறுமையாக கேளுங்க, பொறுமை தான் ரொம்ப முக்கியம், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதாவது எப்படின்னா மேச லக்கணத்துக்கு சித்தர் வழிபாடு வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும், புகழை கொடுக்கும், அந்தஸ்தை கொடுக்கும், தெய்வ கடாட்சியத்தை கொடுக்கும். தெய்வம் வந்து நின்று பேசும், உங்கள் வீட்டில் குடியிருக்கும், சரியா? அதுபோக உங்களுக்கு அலைச்சல் இருக்காது, எந்த காரியமும் ஈஸியாக முடியும். சில பேருக்கு சில அலைச்சல்கள் இருக்கும், சில காரியங்களை தொட்டோம்னா அங்கிட்டு அலையிற மாதிரி இருக்கும், அலைஞ்சு திரிஞ்சு போகணும், அயன சயன போக நல்லா இருக்காது, தூக்கம் கெட்டு போயிடும், இப்படி பலவாறு சங்கடப்படுவீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மேச லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு இந்த சித்தர் வழிபாடு ஒரு சிறப்பை தரும். அடுத்து வந்து ரிஷப லக்கணத்தை ஒவ்வொரு லக்கணத்துக்கும் சொல்கிறேன். ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு விருச்சிக ராசி ரிஷப லக்கணம் நல்ல அமைப்பு, சரியா? லக்கணமும் ராசியும் சமத்துவமாக இருக்கும். ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும், வெளிநாடு வெளிமாநில தொடர்பு நல்லாயிருக்கும், மறைபொருள் வெளிப்படும், எதுவும் பொருட்கள் காணாமல் போச்சுன்னா உடனே கிடச்சிரும், அடுத்தவங்க பொருள் கிடைக்கும், அடுத்தவங்க சொத்து கிடைக்கும். அதுவும் எதிர்பாராத பண வரவு இருக்கும், நிலுவை பணம் வரும், கடன் கொடுத்த இடத்துல பணம் டக்குன்னு வரும், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது சார்ட் அவுட் ஆகும். அடுத்து வந்து மிதுன லக்கணத்துக்கு நல்லா இருக்குங்க, எனக்கு நல்லா இருக்கும், இன்டகிரேஷன் நல்லா இருக்கும், எல்லாத்துக்கிட்டும் நல்லபடியாக போவீங்க, ஊரோடு ஒத்து போவீங்க, நண்பர்கள் சொந்த பந்தம் இவங்களால் நல்ல ஒரு அமைப்பு இருக்கும், கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும், மேம்பாடு நல்லாயிருக்கும், திருமண உறவு நல்லாயிருக்கும், தாம்பத்தியம் இனிக்கும், சுவைக்கும், தித்திக்கும், தொழில் நல்லாயிருக்கும், தொழில் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும், சரியா? குறிப்பாக சாப்பாடு பொருள் வியாபாரம், பலசரக்கு வியாபாரம், நவதானிய வியாபாரம், அப்புறம் வந்து பூஜை புனஸ்காரத்துக்குள்ள அமைப்பு, கொடுக்கல் வாங்கல், ஃபினான்ஸு, வட்டி கொடுத்து வாங்குறது, இது மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் மிதுன லக்கணத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் சித்தர் வழிபாடு. 3 நட்சத்திரத்துக்கு சேர்த்து தான் லக்கண ரீதியாக சொல்கிறேன்.
நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, அந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பலன்கள் சார்ந்து இருக்கும். அதாவது நான் வந்து இதுதான் பண்ண முடியும், ரெப்ரசன்ட் தான் பண்ண முடியும், எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் கரெக்டாக சொல்ல முடியும். ஜாதக நட்சத்திர ராசி லக்கண தசாபுத்தி அமைப்பை பார்த்தா தான் கரெக்டாக சொல்ல முடியும். இது வந்து பொதுவாக சொல்கிறது தான், புது வழியில் சொல்கிறது. சரியா நேரில் அதை கரெக்டாக எடுத்துக்கணும். நீங்கள் உங்கள் ஜாதகங்கிறது வேறு, ராசி பலன்கிறது வேறு. நிறைய பேருக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஜாதகங்கிறது தனிப்பட்ட முறையில் சொல்கிறது, ராசிங்கிறது பொதுவாக சொல்லுது. இப்போ இந்த விருச்சிக ராசியில் உலகம் முழுக்க கோடிக்கணக்கில் இருப்பாங்க. இந்த வீடியோ உலகம் முழுக்க போகுது, கோடிக்கணக்கில் இருப்பாங்க. அவங்களுக்கு பொதுவாக தான் சொல்கிறேன். இருந்தும் நான் கொஞ்சம் பிரித்து சொல்கிறேன். நட்சத்திரத்துக்கு தனியாக லக்கணத்துக்கு தனியாக பிரித்து சொல்கிறதுனால ஓரளவு சேரும் உங்களுக்கு. சரியா? கொஞ்சம் பாயிண்ட் ஆஃப் கான்டெக்ட் வந்து கொஞ்சம் க்ளோஸாக இருக்கும். சொல்கிற பலன்கள் வந்து கிளாரிட்டியாக இருக்கும். அதுதான் முக்கியம். எந்த அளவு கிளாரிட்டி இருக்குது அதுதாங்க முக்கியம். சரியா? சில பேர் அள்ளி விடுவானுங்க, விருச்சிக ராசிக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு. அதை பிரித்து பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கி எதோ பிரித்து பார்க்குறோமோ அதில் தான் கிளாரிட்டி இருக்கும். சரியா? ஓகே. கடக லக்கணத்துக்கு எப்படி சார் இருக்கும்? கடக லக்கணத்துக்கு உத்தியோகம் நல்லாயிருக்கும். உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்குது சார், உத்தியோகத்தில் மேலே யாரோட அழுத்தம் இருக்குது, உத்தியோகத்தில் யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, உத்தியோகத்தில் எனக்கு மரியாதை இல்லை, அங்கீகாரம் இல்லை, பிரச்சனையாக இருக்குது. அதுபோக வந்து உத்தியோகத்தில் எனக்கு உயர்வு இல்லை, ட்ரான்ஸ்ஃபர் இல்லை, பிரச்சனையாக இருக்குது. அப்படி உத்தியோக ரீதியாக நினைக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? அது குறிப்பாக சொல்லிக் கொடுக்குற உத்தியோகம், வாத்தியார் வேலை, டீச்சர் வேலை பார்க்குறவங்க, பேங்கிங் ஸ்டாஃபில் இருக்கிறவங்க, இது மாதிரி கரஸ்பாண்டிங்கில் இருக்கிறவங்க, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் இருக்கிறவங்க, வருமான வரித்துறையில் இருக்கிறவங்க, கொடுக்கல் வாங்கல் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அக்கௌண்டன்ட் வேலை பார்க்குறவங்க, ஆடிட்டர் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். வாட்டர் மேபி அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தனியாக உத்தியோகம் இருந்தாலும் சரி, கடக லக்கணத்துக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோல் தவப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கும். தவப்பன் வழி சொத்துக்கள், பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும். இடம் மனை வீடு சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். தோட்டம் தொரவு விவசாயமெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். சிம்ம லக்கணத்துக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். குலதெய்வத்தோட அதிர்ஷ்டம் இருக்கும். கும்பிட போன தெய்வம் குலதெய்வ குறுக்க வந்தது மாதிரி. சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சித்தர் வழிபாடு வந்து வீட்டிலே அனைத்தும் வசப்படும். வீட்டில் இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்க்கலாம் நீங்கள். சரி, எங்கேயும் போக வேண்டாம். சரியா? வீட்டுக்குள்ளே இருந்து எல்லாத்தையும் பண்ணலாம். தொலைதூரத்து வேலைகளும் எல்லாத்தையும் பண்ணலாம். உட்கார்ந்த இடத்துலேயே உலகத்தை ஆளலாம். அந்த அமைப்பை கொடுப்பாரு. அரசியல் அரசாங்க விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும். ஆளுமை இருக்கும், அதிகாரம் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும். எதுலையுமே நம்பர் 1 இருப்பீங்க. லீடர்ஷிப் இருக்கும். அரசியல் கட்சி தலைவர்களுக்கெல்லாம் அருமையான வாய்ப்பாக இருக்கும் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சித்தர் வழிபாடு. அடுத்து கன்னியா லக்கணம். குடும்பம் நல்லாயிருக்கும். குடும்பம் ஒரு கோயிலாக இருக்கும். தாய் அன்பு நல்லாயிருக்கும். தாய்வழி உறவுகள் நல்லாயிருக்கும். அது மாதிரி ரியல் எஸ்டேட்டு, பில்டிங் கான்ட்ராக்டு, கட்டடக்கலை இது மாதிரி இருக்கிறவங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். கால்நடை வளர்க்குறவங்க, பிராணி வளர்க்குறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். மில்க் ப்ராடக்ட் பண்ணுறவங்க, பால் உற்பத்தியாளர்கள், இவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சொந்த பந்தத்தால் இணக்கம் இருக்கும், இன்டகிரேஷன் இருக்கும், ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டேஷன்லாம் நல்ல வலிமையாக இருக்கும். சரியா? கூட்டுத்தொழில் நல்லாயிருக்கும். டீம் லீடர், அசோசியேஷன் இதெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து துலா லக்கணம். துலா லக்கணத்துக்கு சித்தர் வழிபாடு வந்து தைரிய வீரியத்தை கொடுக்கும். காரிய தடங்கள்லேருந்து வெளியே வரும். சில பேர் காரிய தடங்கள் இருக்கும். எதை ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்டிங்கில் பிரச்சனையாக இருக்கும். அந்த ஸ்டார்டிங் பிரச்சனை சரியாகும். நல்ல ஒரு வெற்றி இருக்கும். உள்ளூருக்குள்ளேயே சைன் பண்ணுவீங்க. வெளியே எங்கேயும் போக வேண்டாம். தொழில் வியாபாரம் உத்தியம் உள்ளூர்லேயே அமையும். அக்கம் பக்கத்திலே அமையும். காலையில் வேலைக்கு போனீங்கன்னா மதிய சாப்பாடு வீட்டுக்கு வந்துடலாம். அப்படி சில பேருக்கு வேலை இருக்கும். நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. வீட்டுக்கு பக்கத்தில் வேலை இருக்கும். சரியா? 2 வீலரில் போய்ட்டு வந்துடுறாங்க. மதிய சாப்பாடு 2 வீலரில் போய்ட்டு வந்துடுறாங்க. அவங்களுக்குலாம் வந்து இந்த துலா லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த சித்தர் வழிபாடு வந்து உள்ளூருக்குள்ளேயே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அங்கிட்ட அலைஞ்சு தெரிஞ்சு போக வேண்டாம். மிகச்சிறப்பாக இருக்கும். இளைய சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. தொட்ட காரியம் தளக்கும். காரிய வீரியமாக இருப்பீங்க. நல்லாயிருக்கும். அடுத்து வந்து விருச்சிக லக்கணம் சூப்பராக இருக்கும். விருச்சிக ராசி, விருச்சிக லக்கணத்துக்கு சித்தர் வழிபாடு வந்து நல்ல வளத்தை கொடுக்கும், செல்வத்தை கொடுக்கும், வழிபாட்டை கொடுக்கும், அறிவை கொடுக்கும், படிப்பை கொடுக்கும், புத்திர சந்தானத்தை கொடுக்கும். கோயில் குளத்துக்குன்னு போயிட்டு வருவீங்க, மந்திரம் சொல்லுவீங்க. தெய்வத்தை எப்பயுமே மந்திரம் உங்கள் மனசில் மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கும். விருச்சிக ராசி, விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்க சித்தர் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா எப்பயுமே மந்திரம் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். உங்களை அறியாமல் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. கல்லை பார்த்தாலும் மந்திரம் சொல்லிடுவீங்க. சரியா? கல்லை பார்த்தாலும் விநாயகர் நினச்சிக்கிட்டு விநாயகர் மந்தோட மந்திரத்தை சொல்லிடுவீங்க. அல்லல் போம், அல்வனை போம், அன்னை வீட்டில் பிறந்த தொல்லை போம், போகா துயரம் போம், நல்ல குணமதா மரணை கோபுரத்தில் போகும், கணபதியை கைதொழில் கால் அப்படின்னு நினச்சிருவீங்க. கல்லை பார்த்தாலும் கடவுளாக நினச்சி கும்பிடுறது இந்த விருச்சிக லக்கணம். அவங்களுக்கு வந்து சித்தர் வழிபாடு மிகச்சிறப்பை தரும். டாப் லெவல் கொண்டு போகும். செஞ்சு பாருங்கள். சரியா? செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். அது 2026 ஜூன் மாதத்துக்கு மேலே பீக்கில் இருக்கும். நல்லா இருக்கும். அடுத்து 2027 நல்லாயிருக்கும். குரு அடுத்த வரைக்கும் காலத்துக்கு நல்ல லெம்மில் தாங்க வராரு. 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம். 9ஆம் இடத்துக்கு வர்றது உச்சமடைவார். 10ஆம் இடத்துக்கு வந்தாலும் அதிநட்பில் இருப்பார். சிம்மத்தில் 10ல் குரு இருந்தால் தொழில் கெட்டு போவாங்க. ஆனால் அதிநட்பில் இருப்பார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து 11ஆம் இடத்துல வந்து நல்ல அமைப்பு தான். கன்னியா குரு வந்து ஓரளவு லாபஸ்தானத்து வந்து நல்ல பலன்கள் கொடுப்பார். ஸோ அடுத்தடுத்து வரைக்கும் குரு பயிற்சி வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். துலாமில் வந்தால் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் விருச்சிக ராசிக்கு. ஏன்னா 12ஆம் இடத்துல வந்து பகைமை பெறுவார். ஓகே. அடுத்து வந்து தனுசு லக்கணம். விருச்சிக ராசி, தனுசு லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பு நல்லாயிருக்கும். சரி, ஆள் நல்லா இருப்பீங்க, ஓவியமாக இருப்பீங்க, நல்ல ஒரு எல்லாத்துக்கும் வேண்டியவராக இருப்பீங்க. அனைத்து வசப்படும். அஷ்டலட்சுமி நவநிதி உங்கள் கூடயே இருக்கும். சரி, எல்லா செல்வாக்கும் இருக்கும், எல்லா சொல்வளம் இருக்கும், சொல்வாக்கும் இருக்கும், செல்வாக்கும் இருக்கும். குடும்பத்தில் நல்லபடியாக இருப்பீங்க. எல்லா விதமான அமைப்பும் கிடைக்கும். வண்டி வாகன யோகம், வீடு மனை, குடும்பம், மனையால், தாய் தந்தை எல்லாத்தோட சிறப்பாக இருப்பீங்க. நல்ல விதமாக இருக்கும். தனுசு லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு ஆச்சாரமாக இருப்பீங்க. ஆச்சாரம் அனுசாசமாக இருப்பீங்க. நல்ல
அந்த சித்தர் மந்திரம் வந்து உங்களுக்கு சிறப்பை கொடுத்துருக்கும். அடுத்து மகர லக்கணம். மகர லக்கணத்துக்கு அந்தளவு சிறப்பு இருக்காது. இருந்தாலும் சித்தர் வழிபாடு பண்ணினீங்கன்னா வந்தீங்கன்னா உங்களுக்கு தூரதேச அமைப்பு இருக்கும். உள்ளூரில் ஒன்றும் சைன் பண்ண முடியாது. வெளியிடம், வெளி மாநிலம், வெளிநாட்டில் போய் பொழப்பு தளப்பு பண்ணலாம். வெளிநாடு போனீங்கன்னா வெற்றி பெறுவீர்கள். மகர லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு இடமாற்றம் வந்துடும். விருச்சிக லக்கணம் மகர ராசியில் விருச்சிக ராசி மகர லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு தூரதேச அமைப்பில் தான் லாபம் இருக்கும். சரியா, பொருளாதாரம் இருக்கும். இருக்கிற இடத்துல ரொம்ப சம்பாதிக்க முடியாது. இடத்த விட்டு நகண்டு போய் தான் 4 காசு சம்பாதிக்க முடியும். அடுத்து கும்பலக்கணம் சூப்பராக இருக்கும். கும்பலக்கணத்துக்கு தொழில் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா, தொழில் வியாபாரத்து மூலமே காசு வரும். உத்தியோகம் என்ன நல்லபடியாக இருக்காது. ஸோ விருச்சிக ராசி கும்பலக்கணத்தை பிறந்தவங்களுக்கு சித்தர் வழிபாடு வந்து தொழில் வியாபாரம் பண்ணணும். நீங்கள் ஒரு ஆளாக இருந்தாலும் வியாபாரம் பண்ணுங்க, ஒரு ஆளாக இருந்தாலும் 5-6 பேர் வச்சு தொழில் பண்ணுங்கள். தொழிலுங்கிறது வந்து ஆளை வச்சு செய்யணும். வியாபாரங்கிறது தனியாக கூட வச்சுக்கலாம். நம்ம ஒரு பெட்டி கடையை கூட வச்சுட்டு ஒருத்தாளாக உட்காந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதை கும்பலக்கணத்துக்காரன் பண்ணிங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் 2026. அடுத்து மீன லக்கணம் மிக நல்லாயிருக்கும். சரியா, காரியம் நல்லாயிருக்கும். எந்த ஒரு காரியத்தை நல்லா செய்வீங்க. ஆன்மீக காரியம் நல்லாயிருக்கும். கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும். கோயில் குளத்துக்கு போய்ட்டு வருவீங்க. கோயில் சம்மந்தப்பட்ட காரியம் நல்லாயிருக்கும். ஆள் நல்லா இருப்பீங்க. அனுதினமும் இறைவனை நினைப்பீங்க. தெய்வம் உங்கள் கூடயே இருக்கும். மீன லக்கணம் விருச்சிக ராசியில் பிறப்பது கொடுத்து வைக்க வேண்டும். பொதுவாக இயற்கையிலேயே விருச்சிக ராசி மீன லக்கணத்தை பிறப்பது கொடுத்து வைக்க வேண்டும். சரியா, அந்த கொடுத்து வைத்த அமைப்பு சித்தர் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சந்தானம் நல்லாயிருக்கும். புத்திர சந்தானம் நல்லாயிருக்கும். பிள்ளைகளால் பேர் இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அதிர்ஷ்ட தேவதை உங்கள் கூடயே இருப்பா. சரியா, அந்த தைரியலட்சுமி உங்கள் கூடயே இருப்பா. அந்த தைரியலட்சுமி உங்கள் கூடயே இருப்பா. தைரியலட்சுமி இருக்கிற இடத்துல அஷ்டலட்சுமி வந்துடும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு தைரியம் தான் முக்கியம். தைரியம் இருக்கிறவங்கிட்ட தான் அனைத்தும் இருக்கும். எல்லாம் இருந்து சொங்கியாக இருக்கிறான், சோம்பேறியாக இருக்கானா அவனுக்கு ஒன்றுமே கிடையாதுன்னு அர்த்தம். தைரியம் இருக்கணும், தில்லு இருக்கணும். சரியா, கட்சி இருக்கணும். இருந்தால் தான் எதையும் ஃபேஸ் பண்ண முடியும். 2 வார்த்தை பேசினாலும் தைரியமாக பேசணும். சரியா, ஒருத்தர் நம்மளை 4 அடி அடிச்சிட்டானா அவனை 2 அடினாச்சும் அடிக்கணும். இல்லைன்னா நம்ம வேஸ்ட்டு. அவனுக்கு அந்த வழி தெரியணும். சரியா, அந்த வலியுடைய வித்தியாசம் வேறு மாதிரி இருந்தாலுமே அவனுக்கு அந்த வழி தெரியணும். சரியா, அதனால் தைரியம் இருக்கிற இடத்துல தான் அனைத்து வசப்படும். ஸோ அஷ்டலட்சுமியில் தைரியலட்சுமி எந்த இடத்துல இருக்காலோ மற்ற 7 லட்சுமி வந்துடுவாங்க. ஸோ மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வசப்படும். நல்லா இருக்கும் நேயர்களே. ஓகே, ஒரு ரவுண்டு வந்துட்டேன். இந்த சித்தர் வழிபாடு பண்ணிங்கன்னா விருச்சிக ராசியில் 3 நட்சத்திரத்துக்கும் லக்கண ரீதியாக கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது. அதெல்லாம் சொல்லணும்னா நேரம் ஆயிரும். இப்போயே வந்து 17 நிமிஷம் ஆகிப்போச்சு. நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் ரொம்ப நேரம் பேசுகிறீங்க சார், மோர் தென் 50 hour அப்படிங்கிறாங்க. அரை மணி நேரத்துக்கு மேலே அளந்து விட்டுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஒரு ஆள் இன்றைக்கி காலையில் கூட சொன்னேன், ஈரோட்டில் வந்து ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் எதுக்கு 1 மணி நேரம் பேசுகிறீங்கண்ணா? அது என்னோட வேலை, நான் பேசுகிறேன், அப்படிலாம் பேசாதீங்க, கேட்க முடியல அப்படிங்கிறாரு. அதுக்காக வந்த விஷயத்தை சொல்லி தான் ஆகணும். அதுக்காக ஷார்ட் வீடியோ போட முடியுமா 1 நிமிஷத்தில்? 2026 விருச்சிக ராசிக்கு நல்லா இருக்கும். இது சொல்கிறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே. நல்லா இருக்கா நல்லா இல்லையா அது உங்களுக்கே தெரியுமே. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு சேருமா? சேராது. ஆனால் சேராமலும் இருக்காது. சில பேர் கண்டிப்பாக கோயின்சைட் ஆகும். சில பேருக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். என்னடா வேணுமோ சொல்கிறேன், லக்கணங்கிறான், ராசிங்கிறான், சித்தருங்கிறான், ஒன்றும் சரிப்பட மாட்டேங்குது, நம்ம வேறு மாதிரியில் இருக்கிறோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். விருச்சிக ராசியில் பிறந்திருப்பாங்க, துலா லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க. சுக்கிர தசை நடக்கும். சுக்கிரன் எங்கே இருப்பாருன்னா கெட்டு போயிருப்பார். சுக்கிரன் வந்து கெட்டு போயிருப்பார், 8ஆம் இடத்துல இருப்பார். துலா லக்கணத்துக்கு 8ஆம் இடையாது. ரிஷபத்தில் ஆட்சி பட்டிருந்தாலுமே அந்தளவுக்கு சிறப்பாக கொடுக்க மாட்டார். லக்கணத்தை பார்ப்பார், வேணா ராசியை பார்ப்பார். ஆள் வந்து கொஞ்சம் ஜெயிஜாண்டிங்க நல்லா நல்ல பகட்டாக இருப்பாங்க. ஆனால் 12ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் வந்து என்ன பண்ணுவார், அந்தளவுக்கு சிறப்பாக செய்ய மாட்டார். சுக்கிரன் வந்து பொதுவாக லக்கண ராசிக்கு 3, 8 மறையக்கூடாது. சரியா, விருச்சிக ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்தால் கூட பரவாயில்ல. 8ஆம் இடம் ரிஷபத்தில் இருந்தாலும் ஆட்சி பெறுவார். ஆனால் அந்தளவுக்கு 8ஆம் இடம் மிதுனத்தில் இருப்பார். 7ஆம் இடம் தான் ரிஷபம். ஆனால் லக்கணத்துக்கு 8ஆம் இடம் மிதுனம் தான் வரும். இப்போ விருச்சிக ராசி துலா லக்கணம், சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருந்தாருன்னா எங்கே இருப்பார்? ஆமாம், 7ஆம் இடம் 8ஆம் இடம் ரிஷபத்தில் தான் இருப்பார். சரி, ஆட்சி பெற்றிருந்தாலுமே 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கக்கூடாது. மறைஞ்சு ஆட்சி பெறுவார். ஒரு இடத்த விட்டு நகட்டி விட்டுருவார், அலைச்சலை கொடுத்துருவார். சரியா, ஸோ சுக்கிரன் வந்து இப்போ சுக்கிர திசை நடக்கிறதா இருந்ததுன்னா சுக்கிரன் வந்து ராசி லக்கணத்துக்கு நல்ல நிலைமையில் இருக்கணும். நீங்கள் சுக்கிர திசை நடக்கிறவங்களுக்கு வந்து சுக்கிரன் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி 3, 8 மறையக்கூடாது. 3, 8 மறைஞ்சிட்டாலே 50% அவருடைய வலுவு போயிடும். அதுக்கு பிறகு ஆட்சி உச்சம் அடைஞ்சார்னா ஓரளவு பரவாயில்ல. சமம் இருந்தாருன்னா நல்லபடியாக இருக்கும். பகைமைப்பட்டார்னா நல்லாவே இருக்காது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், விருச்சிக ராசி நீங்கள் வந்து மிதுன லக்கணம், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சுக்கிரன் வந்து எங்கே இருக்குது சார் இருக்காருன்னா சிம்மத்தில் இருக்காரா வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்காது. சிம்மத்தில் இருந்தால் நல்லா இருக்கார். லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல பகமைப்பட்டு இருப்பார். ஸோ விருச்சிக ராசி மிதுன லக்கணமே ஒரு சஷ்டாசி அமைப்பு. இதில் சுக்கிர வேறு 3ஆம் இடத்துல வந்துட்டாருன்னா 20 வருஷம் நல்லாவே இருக்காது. சுக்கிர தசை நல்லாவே இருக்காது. நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, 3 நட்சத்திரத்துக்குமே சுக்கிர தசை வரும். சரியா, வயசுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் முன்ன பண்ண மாறுபடும். ஆனால் சுக்கிர தசை நல்லா இருக்காது. மிதுன லக்கணத்துக்கு நல்லா இருக்காது. அதேமாதிரி ரிஷப லக்கணத்துக்கு நல்லா இருக்காது. ரிஷப லக்கணத்துக்கு லக்கணாதிபதி வந்தாலுமே அவர் வந்து இது கடகத்தில் இருக்கக்கூடாது. ஸோ கடகம் சிம்மத்தில் இருக்கக்கூடாது. அப்படி பார்த்தோம்னா மிதுனம், ரிஷபம், மிதுனம் இந்த லக்கணங்களை பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் வந்து கடக சிம்மத்தில் இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். சுக்கிர தசை நல்லா இருக்காது. சரியா, சில பேருக்கு விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க, 12ஆம் இடத்துல இருப்பார், துலாமில் இருப்பார், பரவாயில்ல, ஆட்சி பெற்று இருப்பார். என்ன அலைச்சல் திருச்சலை கொடுப்பார், அங்கிட்டு இங்கிட்டு அலைய வைப்பார்,
ஒரு இடமா இருக்க முடியாது, ஒரு அலைச்சல் திருச்சல் இப்படி இருக்கும். சரியா? போக்குவரத்து துறையில் வேலை பார்க்கலாம், டிரான்ஸ்போர்ட் இது சம்மந்தப்பட்ட அலைச்சல் திருச்சல் இதில் வேலை பார்க்கலாம். ஒரு இடத்துல இருந்து செய்ய முடியாது, 4 இடம் அலைஞ்சு தெரிஞ்சால் தான் லாபம் இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல மறைஞ்சு ஆட்சி பெறுவார். சரியா? இப்படி தான் இருக்கும் வழியா, இப்படி தான் பலன்களை கொடுப்பாரு. அதே மாதிரி மகர லக்கணம், விருச்சிக ராசி மகர லக்கணத்தை பிறந்தவங்களும் 3ஆம் இடத்துல மறைவார், ஆனால் உச்சம் அடைவார். மகர லக்கணத்து 3ஆம் இடம் மீனத்தில் உச்சம் அடைவார், பரவாயில்ல. சரியா? முதல் ரவுண்டில் கிடைக்காது, 3ஆவது ரவுண்டில் கிடைக்கும். அப்படித்தான், முதல் ரவுண்டில் கிடைக்காது, 3ஆவது ரவுண்டில் கிடைக்கும். ஏன்னா மறைஞ்சு உச்சம் மாறாருல மீனத்தில், நல்ல பலன்களை கொடுப்பாரு. 8ஆம் இடத்துல இருக்கிறாரு சார் அப்படின்னா, 8ஆம் இடம் விருச்சிக ராசி துலா லக்கணம், 8 ரிஷபத்தில் இருக்கிறாரு. ரிஷபத்தில் இருந்தாலுமே ஓரளவு இருக்கிற இடத்த விட்டு நகட்டிவிட்டு தான் கொடுப்பாரு. ஆனால் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவுலாம் இருக்கும். ஸோ சுக்கிரனை ஏன் இப்படி மையப்படுத்துகிறேன்னா, சுக்கிர திசை தான் உங்களுக்கு மெயினான வயசில் நடக்கும். முக்கியமான காலத்தில் சுக்கிர திசை வந்துடும். விஷாகமாக இருந்தாலும் சரி, அனுசமாக இருந்தாலும் சரி, கேட்டையாக இருந்தாலும் சரி. கேட்டை நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துடும். அனுச நட்சத்திரத்துக்கு அந்த மத்தியம வயதில் வரும், ஒரு 35 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ளே வரும். இன்னும் அதுக்கு முன்னாடி ஒரு விசாகம் ஒரு பாதம் தான் இருக்குது, 4ஆம் பாதத்துக்கும் முன்னாடி வந்துடும். சரியா? ஓரளவு வயசுலேயே வந்துடும், பருவத்திலே வந்துடும். எதுக்கு சொல்ல வரேன்னா, சுக்கரை விருச்சிக ராசியோட போக்கே மாற்றுறவர் சுக்கரன் தான். சரியா நேரில் 20 வருஷம் இருக்கும், 20 வருஷத்தில் தான் எல்லா விஷயமும் நடக்கும். சரியா நேரில் அதுவும் அனுச நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு மிடில் ஆர்டரில் வரும். பொறுப்புகள் அப்போ தான் இருக்கும். கல்யாணம் ஆகி குழந்தைகள்லாம் படிக்கும், 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கணும், பிள்ளைகளை கட்டி கொடுக்கணும் வைக்கணும்னு சொல்லும்போது சுக்கிர திசை வரும். சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். சரியா? ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ சுக்கிரன் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறாரு. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இந்த சித்தர் வழிபாடு சிறப்பாக பண்ணுங்க. சரியா? சித்தர் வழிபாடு பண்ணிங்கன்னா அனைத்து வசப்படும். சரியா? என்ன சித்தர் வழிபாடு பண்ணிங்கன்னா பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும், கையில் காசு பணம் இருக்கும், பிள்ளைகளால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஒரு மனிதனுக்கு 2 போதும்ல, வாரிசுகள் நல்லா இருக்கும், வளமாகவும் இருப்போம், கையில் காசு பணமும் இருக்கும், ஓரளவு வாழ்ந்துருவோம். நீங்கள் ஒரு தாய் தகப்பனாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக தான் நினைப்பீங்க, பிள்ளைகளுடைய நலனத்தை எதிர்பார்ப்பீங்க. எந்த ஒரு தாய் தகப்பனுமே பிள்ளைகளை தான் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. நமக்கு ஒரு 1000 ரூபா கிடைக்குன்னா நமக்கு ஒரு 200 ரூபா போதும், மீதி 800 ரூபா என் பிள்ளைக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு தான் எல்லா தாய் தகவலும் நினைப்பாங்க. சரியா? தனக்குன்னு எடுக்க மாட்டாங்க, தான் பிள்ளைகளுக்காக தான், பிள்ளைகளோட நலனில் தான் இருப்பாங்க. ஸோ எந்த தாய் தகப்பனுக்குமே பிள்ளைகள் தான் நல்லா இருக்கணும். ஏன்னா பிள்ளைகள் தான் நம்ம விட்டுட்டு போகிற பொருட்கள், உயிருக்கு காரகத்துவம். காரு பணம் வீடு மனை வண்டி வாகனம் எது இருந்தாலுமே பின்னாடி வரப்போகிறது கிடையாது. நம்ம பேர் சொல்ல ஒரு பிள்ளைகள் தான் இருக்கணும். ஸோ பேர் சொல்ல பிள்ளைகள் இருக்கணும்னா சித்தர் வழிபாடு பண்ணணும். இதுதான் முக்கியம். இதுதான் இந்த வீடியோவோட உயிர் நாடி, ஜீவநாடி. ஸோ விருச்சிக ராசினியர்கள் சித்தர் வழிபாடு பண்ணிங்கன்னா பேர் சொல்ல பிள்ளை கிடைக்கும். அந்த பிள்ளைகளும் உங்கள் காலத்துக்கு முன்னாடி உங்கள் பேரை சொல்லுவாங்க. உங்களுடைய அருமை பெருமைகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போவாங்க. உங்கள் காலத்துக்கு பின்னாடி சொல்லுவாங்க, எங்கள் அப்பா இப்படி இருந்தார், எங்கள் அம்மா இப்படி இருந்தாங்க அப்படின்னு அவங்க சொல்லணும்னா சித்தர் வழிபாடு தான் பண்ணணும். ஏன்னா இந்த சித்தர்கள் சாகா வரம் பெற்றவர்கள், அவர்கள் எப்பயும் இருப்பாங்க. இந்த யுகம் இருக்கிற வரைக்கும், இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் சித்தர்கள் இருப்பாங்க. சரியா? சித்தர்கள் அந்த 18 சித்தர்களுமே எப்பயுமே வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. சரியா நேரில்? அதனால் நீங்கள் சித்தர் வழிபாடு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நடப்பு வாழ்க்கையில் கையில் காசு பணம் இருக்கும், குடும்பம் நல்லபடியாக இருக்கும், உங்கள் காலம் கடந்தும் உங்கள் பேர் நிற்கும், பேசப்படும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேர்களே, இப்போ சாப்பாடில் என்ன சார் சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் சாப்பாடில் சேர்த்துக்க வேண்டிய பொருட்கள் இப்போ உங்களுக்கு பாதிக்கப்பட்ட கிரகங்கள் அப்படி யாருன்னு பார்த்தோம்னா, விருச்சிக ராசிக்கு இப்போதைக்கு பாதிக்கப்பட்ட கிரகங்கள் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா 2, 7, 8, 11, 5. சரியா? இதில் 2, 5 குரு வராரு. அதனால் வேலைக்கிழமை தோறும் சுண்டக்கடலை எடுத்துக்கோங்க. சுண்டக்கடலை சுண்டலாக இருந்தாலும் சரி, சிறுசாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, வெள்ளையாக இருந்தாலும் சரி, கலராக இருந்தாலும் சரி. ஏன்னா சுண்டல் 2 கலர்லேயும் இருக்கும், சிவப்பு கலர்லேயும் இருக்கும், வெள்ளை சுண்டலும் இருக்கும். எந்த சுண்டலும் சரி, வேலைக்கிழமை சுண்டல் சாப்பிட்ருங்க. சரியா? சுண்டல் குழம்புல போட்டு சாப்பிட்டாலும் சரி, மற்றபடி நீங்கள் எந்த ஃபார்மெட்டில் சாப்பிட்டாலும் சரி, அவிச்சி சாப்பிட்டாலும் சரி, சரியா? சாம்பாரில் போட்டு சாப்பிட்டாலும் சரி, உங்கள் ஃபார்மெட்டு தான். ஸோ வேலைக்கிழமை தோறும் சுண்டல் எடுத்துக்கோங்க. அடுத்து வெள்ளிக்கிழமை மொச்சை எடுத்துக்கோங்க. ஏன்னா 7ஆம் இடம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகுது. சரியா? ஸோ மொச்சை எடுத்துக்கணும். சார் டெய்லி எடுக்க முடியலன்னா வாரத்துக்கு ஒரு நாள் ஒன்று எடுத்துக்கோங்க. சரி, வாரம் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு வாரம் வேலைக்கிழமை சுண்டல் எடுத்திங்கன்னா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை மொச்சை எடுங்க. அதுபோக புதன்கிழமை பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பை சாப்பாடில் சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு துவையல், பாசிப்பருப்பு சாம்பார், பாசிப்பருப்பை தனியாக வச்சு கூட சாப்பிட்லாம். பாசிப்பருப்பு மாதிரி நல்ல உணவு எதுவுமே கிடையாதுங்க. யார் வேணாலும் சாப்பிட்லாம். பத்தியம் இருக்கிறவங்க கூட பாசிப்பருப்பு சாப்பிட்லாம். பச்சை குழந்தைய கூட பாசிப்பருப்பும் சோத்தையும் பிசைஞ்சு கொடுக்கலாம். ஸோ பாசிப்பருப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதில் எந்த கெடுதலுமே கிடையாது. மற்ற பருப்பு சாப்பிட்டா கூட கேஸ் ப்ராப்ளம் இருக்கும், வயிற்ற போட்டு பரண்டும், வயிற்ற போட்டு ஒரு பொறுமல்லாம் இருக்கும். ஆனால் பாசிப்பருப்பு எதுவுமே செய்யாது. சரியா? அதனால் பாசிப்பருப்பு யார் வேணாலும் சாப்பிட்லாம். குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க, வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க, பித்தப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க, எவ்வளோ யாராக இருந்தாலும் சரி, பாசிப்பருப்பில் கொஞ்சம் ஜீரகத்தை போட்டு அப்படியே பாயில் பண்ணி தாளித்து கிழித்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகச்சிறப்பாக இருக்கும்.
சரியா? பாசிப்பருப்பு வந்து அருமருந்து. புதனுடைய அணுக்கரம் அப்படியே இருக்கும். ஆயுள் தீர்க்கமாகும். புதன் வந்து விருச்சிக ராசிக்கு அட்டமாதிபதி. சரியா? ஆயுள் தீர்க்கமாக இருக்கும், நல்ல விதமாக இருக்கும். சரியா? பாசிப்பருப்பு போட்டு சாப்பிட்டீங்கன்னா விருச்சிக ராசி நேயர்களுக்கு அருமருந்தாக இருக்கும். புதன்கிழமை சேருங்க. சரியா? வாரம் புதன்கிழமை பாசிப்பருப்பை சேர்த்துட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பாசிப்பருப்பு கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா வாழ்க்கையில் நல்லாயிருக்கும். லக்கண ரீதியாக சொன்னோம்னா மேச லக்கணத்தில் பிறந்தவங்க, விருச்சிக ராசியில் மேச லக்கணத்தில் பிறந்தவங்க பாசிப்பருப்பை சேர்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. கடன் பிரச்சனை தீரும். கடன் பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். எந்த ஒரு விஷயத்துலையும் போட்டி போட்டு முன்னேறிடுவீங்க. ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து கையில் காசு பணம் இருக்கும். சரி, அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். எந்த ஒரு காரியத்தையும் ஃபேஸ் பண்ணுவீங்க. லக் அடிக்கும். இதெல்லாம் சாப்பாடில் சேர்த்துக்கணும். சாப்பாடில் சேர்த்துட்டோம்னா அந்த கிரகம் வந்து எந்த ஆதிபத்தியத்துக்காக படைக்கப்பட்டிருக்கோ அதோட இதை கொடுக்கும், நமக்கு அதோட சக்தியை கொடுக்கும், அந்த பெனிஃபிட்டை கொடுக்கும். மிதுன லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு குடும்பம் நல்லாயிருக்கும், இன்டெகிரேஷன் நல்லாயிருக்கும், உயர்கல்வி நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் வயசாக இருக்குன்னு நல்லா படிப்பீங்க. பாசிப்பருப்பு போட்டு சாப்பிட்டீங்கன்னா படிப்பு அறிவு நல்லா வரும். புத்தகத்தை படித்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் தான் படிப்பு வரும். இருந்தாலும் அந்த வித்யாகாரகன் புதன் பகவான் வந்து நல்ல ஒரு வித்தியை கொடுப்பாரு, படிப்பை கொடுப்பாரு, உயர்கல்வி கொடுப்பாரு. படித்தாலும் சில பேர் மண்ணு மாதிரி இருப்பானுங்க, வித்தையே இருக்காது, ட்ரைனிங்கே இருக்காது, ட்ரெயின்டாக இருக்க மாட்டானுங்க. வித்தை ரொம்ப முக்கியம். சும்மா படிச்சுட்டு நான் ட்ரைனிங் இல்லாமல் இருக்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்கிறேன் நிறைய பேர் இருக்கிறானுங்க. படிக்கிறது முக்கியம் கிடையாது, வித்தையை வெளிப்படுத்தணும். ஸோ மிதுன லக்கணத்துக்கு இதெல்லாம் வசப்படும். கடக லக்கணத்துக்கு நல்லா இருக்கும். சரியா? அலைஞ்சு திரிஞ்சு தான் காரியம் பண்ணுவீங்க, ஆனால் அதில் ஒரு வெற்றி இருக்கும். அயனசேன போகம் நல்லாயிருக்கும், வள்ளல் தன்மை இருக்கும், வெளிநாடு வெளிமாநில தொடர்பு நல்லபடியாக இருக்கும், நல்ல தூரதேசத்துக்கு போய் நல்லா சைன் பண்ணுவீங்க. சிம்ம லக்கணம் பொருளாதாரம் நல்லாயிருக்கும், காசு பணம் இருக்கும், லாபம் நல்லாயிருக்கும். சரியா? இவங்களாம் பேங்க் ஸ்டாஃபாக போகலாம். பேங்கு, ஐடி, வருமானத்துறை, இடி இப்படிலாம் சொல்கிறேன் பார்த்தீங்களா? பணம் புழங்குற இடத்துல போய் நல்லா போய் உட்காந்துக்கிட்டு வாழ்நாள் முழுக்க செட்டில்மெண்ட் ஆகிடலாம். டீச்சர் வேலைக்கும் போகலாம். இன்றைக்கி வந்து நல்ல வேலை பார்த்தோம்னா டீச்சர் வேலை, பேங்க் வேலை தான். நிறைய நாள் லீவு கிடைக்கும். அதனால தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட சமுதாயத்தில் இருக்கிறவங்க ஒன்று டீச்சராக இருப்பாங்க, இல்லைன்னா பேங்கில் போய் உட்காந்துக்குருவாங்க. புத்தியை வந்து ஷார்ப்பாக்குவாங்க கொஞ்சம் வயசுலேயே அதுக்குன்னு படித்து அந்த எக்ஸாம் எழுதி ஒரு 25 வயசுல போய் பேங்கில் போய் உட்காந்துருவான். கரெக்டாக ரிட்டையர்ட் ஆகும்போது ஜென்ரல் மேனேஜர் ரிட்டையர் ஆகி வெளியே வந்துடுவான். வாழ்நாள் முழுக்க செட்டில்மெண்ட், டென்ஷனே இருக்காது. எல்லோரும் அவனை தேடி தான் போவாங்க. பேங்க் நம்ம வீட்டை தேடி வராது, எல்லோரும் பேங்கை தேடி தான் போவோம். ஸோ பிழைக்கும் போதே கூறுவாராக பிழைக்கணுங்க. 26 நிமிஷம் பேசிட்டேன், 27 நிமிஷம் பேசிட்டேன். இதை வந்து நீங்கள் முடியலைன்னா குழந்தைட்டு செய்யுங்க. இன்றைக்கி வந்து நோகாமல் நுங்க எடுக்கணும் தான் எல்லோரும் இருக்கிறாங்க. அப்போனா ஒன்று டீச்சர் வேலைக்கு போகணும், இல்லைன்னா பேங்க் ஸ்டாஃபாக போகணும். அந்த வேலை பார்த்தா தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். மற்ற வேலைலாம் டென்ஷன். சரியா? இப்போ நான் எல்லாரும் பேசுகிறேன், இவ்வளோ எனர்ஜி லாஸ் ஆகிருக்கும். இதெல்லாம் டென்ஷன் தான். சரியா? அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்கணும். இதெல்லாம் அப்படியே இருந்துக்கலாம், பீஸ்ஃபுல்லாக லைஃப்பை கொண்டு போயிடலாம். ஸோ கத்தியை திட்டாதே, புத்தியை திட்டு. ஸோ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பாசிப்பருப்பு சாப்பிட்டீங்கன்னா அந்த பேங்க் ஸ்டாஃப் வேலை கிடைக்கும், டீச்சர் வேலை, வாத்தியார் வேலை நல்லபடியாக செட்டில்மெண்ட் ஆகலாம். இன்றைக்கி வாத்தியார் வேலை மாதிரி எந்த வேலையும் கிடையாது. லட்சக்கணக்கில் பணம் டீச்சருக்குலாம். 5ஆம் கிளாஸ் சொல்லிக் கொடுக்குறதுக்குலாம் 60,000 சம்பளம். 5ஆம் கிளாஸ் தான் அரசாங்கத்தில் 5ஆம் கிளாஸ் சொல்லிக் கொடுக்குற டீச்சருக்கு, கவர்மெண்ட் டீச்சருக்கு 50,000 சம்பளம். 50,000 கூட. அதுபோக லீவு சம்பளம், அந்த சம்பளம், ப்ராவிடமெண்ட்டு, லொட்டு லொசுக்கு, லோன் போட்டுக்கலாம், இப்படி எல்லாமே கிடைக்கும். இதெல்லாம் உண்மை. இப்போ இந்த வீடியோ கேட்குற டீச்சர் கூட நிறைய பேர் இருப்பாங்க. சில பேர் என்னை திட்டுவாங்க, என்னடா கொஞ்சம் பிரித்து மேயறானேன்னு. உண்மையை தான் சொல்கிறேன். இது உங்களுக்காக சொல்லலை, மற்றவங்களுக்காக சொல்கிறேன் நான். இன்னும் எத்தனையோ மக்கள் ஏமாந்து போய் இருக்கிறாங்க. ஆமாம், எல்லாருக்கும் ஒரே வேலை தானே. ரோட்டில் பஜாருக்கு போயிட்டோம்னா, காய்கறி வாங்க போயிட்டோம்னா, நான் கவர்மெண்ட் டீச்சராக இருக்கேன், எனக்கு நாப்பில் அதிகமாக கேட்கப்பறேன், மற்றவனுக்கு நான் கம்மியாக கொடுக்க போகிறேன், ஒன்றும் கிடையாது. ஆட்டோ ஓட்டுறவனுக்கு அதே ரேட்டு தான், அரசாங்க வேலை பார்க்குறவனுக்கு அதே ரேட்டு தான். ஸோ இங்கே விலைவாசி எல்லாம் எல்லாத்துக்கும் சமமாக தான் இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன்னா, வகத்தொகையாக பொழைச்சிக்கோங்க, நல்லபடியாக வாழுங்க. ஓகே, அடுத்து இந்த லக்கணத்துக்கு சொல்லிடுறேன், மற்ற லக்கணத்துக்கு சொல்லிடுறேன். கன்னியா லக்கணத்துக்கு நல்லா இருக்கும், தொழில் நல்லபடியாக இருக்கும். இந்த பாசிப்பருப்பு சாப்பிட்டீங்கன்னா கன்னியா லக்கணத்துக்கு வந்து தொழில் நல்லபடியாக இருக்கும், தொழில் வியாபாரம் நல்லா இருக்கும். துலா லக்கணத்துக்கு சிறப்பாக இருக்கும், தவப்பநிலை வரும்படி நல்லாயிருக்கும், புகழ் அந்தஸ்து பேர் நல்லாயிருக்கும். இதெல்லாம் சாப்பாடு, இந்த பொருட்களை சாப்பிட்றதுனால நமக்கு சில பலன்கள் வரும், கண்டிப்பாக வரும். நம்பிக்கையோடு செய்யணும். நம்ம சாப்பிட்றோம்ல, நம்ம உடம்புக்கு வந்து ஒரு உரத்தை கொடுக்கல, உடலை காக்குதில்ல, நோயினுடைய தீக்குதில்ல, அப்போ வந்து சில யோகத்தையும் கொடுக்கும். விருச்சிக லக்கணத்துக்கு தேகாரத்தை கொடுக்கும், தீர்க்காயில கொடுக்கும், நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். தனுசு லக்கணத்துக்கு கணவன் மனை உறவு, கூட்டு தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட்டு, இணக்கம், திருமண யோகம் எல்லாத்தையும் கொடுக்கும். காரியத்தையும் நல்லபடியாக இருக்கும். மகர லக்கணத்துக்கு ராஜயோகத்தை கொடுக்கும், உத்தியோகத்தை நல்ல ஒரு இதை கொடுக்கும், நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும், நல்ல விதமாக இருக்கும். மகர லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு இந்த பாசிப்பருப்பு சாப்பிட்றதுனால யோகம் நல்லபடியாக இருக்கும், உத்தியோக யோகம் நல்லபடியாக இருக்கும். கும்ப லக்கணத்துக்கு தாய் தப்பனோட ஆதரவு கிடைக்கும். சரியா? பிள்ளைகளால் நல்லபடியாக இருக்கும், ஏற்றம் இருக்கும், குடும்பத்தோடு நல்லபடியாக இருப்பீங்க. மீன லக்கணத்துக்கு நல்லா இருக்கும், குடும்பம் நல்லபடியாக இருக்கும், கணவன் மனை உறவு, தொழில் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரு பலன்கள் இருக்குது லக்கண ரீதியாக. அடுத்து வந்து சுண்டைக்கடலை மொச்சப்பயிருப்புக்கும் நல்ல பலன்கள் தான். சுண்டைக்கடலை வந்து குரு உங்கள் ராசிக்கு 2, 5 கூடையவன், நல்லாயிருக்கும். சரியா? பொருளாதாரம் நல்லாயிருக்கும், பிள்ளைகள் வாரிசு விஷயத்து நல்லாயிருக்கும். சுக்கிரன் 7 பண்ணுறக்கூடியவன், கணவன் மனை உறவு, அயனசேன போகம் நல்லபடியாக இருக்கும். பொதுவாக சுக்கிரன் வந்து விருச்சிக ராசிக்கு ரொம்ப கெடுக்க மாட்டார். சரியா? ஏன்னா அவர் வந்து 7 கூடையவன், 7 கூடையவனாக இருக்கிறனால ஒரு இன்டெகிரேஷனை தான் கொடுப்பாரு. நல்ல இடத்துல உட்காந்துருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. சரியா? நல்ல இடத்துல உட்காந்துருந்தாருன்னா சூப்பராக இருக்கும். சரியா நேர்களே? உங்கள் ராசிக்கு அவர் மறையக்கூடாது.
உங்கள் ராசிக்கு வந்து 3 8 இருக்கக்கூடாது, அவ்வளோதான். மகரத்துலேயும் மிதுனத்தில் இருக்கக்கூடாது. ராசிக்கு சொல்கிறேன், லக்கணத்தை கூட மறந்துடுவோம், ஏன்னா ராசிக்கு 50 மார்க் போடலாம்ல. அதனால் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கரே மகரத்திலையும் மிதுனத்தில் இருக்கக்கூடாது. மற்ற இடத்துல இருந்தாருன்னா ஓரளவு பிரச்சனை இல்லை. துலாமில் இருந்தாலும் விரயத்தோடு கொடுப்பார், கொஞ்சம் விரயமாகும், கொஞ்சம் உதாரத்தனம் இருக்கும், ஆனால் பொருளாதாரத்தை கொடுத்துருவார். கொடுக்க வேண்டியதை இந்த 20 வருஷத்தில் கொடுத்துருவார். ஓகே நேயர்களே, இப்போ வந்து உங்களுக்கு வீடியோவுடைய எதுக்காக வீடியோ போட்டோன்னு அதை சொல்லிட்டேன். நீங்கள் வந்து 2026 இந்த 3 பொருளை மட்டும் சேருங்க. 3மே தானியங்கள் தான். சுண்டக்கடலை, மொச்சப்பயிறு, பாசிப்பருப்பு 3ஐயும் சேர்த்திங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். இதில் பாசிப்பருப்பு வந்து நம்பர் 1, நம்பர் 2 மொச்சை, நம்பர் 3 சுண்டக்கடலை. சரியா? அதுலேயும் நான் வகைப்படுத்தி சொல்கிறேன். நம்பர் 1 பாசிப்பருப்பு, நம்பர் 2 மொச்சை, நம்பர் 3 சுண்டக்கடலை. இதை ஒரு ஆர்டராக சேருங்க, நல்லபடியாக இருக்கும். சரியா? உடலுக்கும் நல்லது, மனதுக்கும் நல்லது, உயிருக்கும் நல்லது, வாழ்க்கைக்கும் நல்லது, அனைத்து வசப்படும். நல்லா இருக்கட்டும். வாழ்த்துக்கள். எல்லாம் நல்ல இறைவன். விருச்சிக ராசி நேயர்களுக்கு நிறைய பேசணும்னு நினைக்கிறேன், ஆனால் 30 நிமிஷம் தாண்டிடுச்சு, போர் அடிக்கும். அடுத்து வருகின்ற காலத்தில் சொல்கிறேன் நான். சரியா? வீடியோ தொடர்ந்து கேளுங்க, ஏதோ ஒரு தகவல் சொல்லுவேன். சரியா? கண்டிப்பாக அது உங்களுக்கு மேட்ச் ஆகும். நான் நிறைய செலவெல்லாம் சொல்ல மாட்டேன், அதை போடுங்க இதை போடுங்க, அந்த கோயிலுக்கு போங்க, ஊரை சுற்றுங்கெல்லாம் சொல்ல மாட்டேன். வீட்டுக்குள்ளேயே நீங்கள் செய்யலாம். சரியா? 2 விஷயம் தாங்க வீட்டில் முக்கியமான விஷயம். அடுப்பங்கரை, பூஜை அறை 2 நல்லா இருந்துச்சுன்னா வாழ்க்கை நல்லபடியாக போயிடும். சரியா? அடுப்பங்கரை வாய்க்கும் வயிற்றுக்கும், பூஜை அறை வந்து மனசுக்கும் உடலுக்கும். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் விருச்சிக ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.